அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு குழாய் மற்றும் தொட்டி இது தொடர்பான கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, குழாய் ஏ ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரப்புகின்றது. குழாய் பி அந்த தொட்டியை 45 மணி நேரத்தில் காலி செய்கிறது எனில், இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை முழுவதும் நிரப்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் ஏ அப்படிங்கிற குழாய் தொட்டியில் தண்ணியை நிரப்பிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பி அப்படிங்கிற குழாய் தொட்டியிலிருந்து தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே தண்ணி உள்ளாரையும் வருது, வெளியிலையும் போகுது. இந்த கணக்கில் நமக்கு இரண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 15, இன்னொரு எண் 45. 15, 45 அப்படிங்கிறது மடங்கா இருக்கா அப்படின்னு பாருங்க. 45 அப்படிங்கிற நம்பர் 15ஓட மடங்கு தான். அப்போ மடங்கா இருந்தால் நம்மளால் ரொம்ப ஈஸியாக இந்த கணக்கை போட்டுற முடியும். இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ சின்ன நம்பரால் பெரிய நம்பரை வகுக்கணும். 15 3 45. இப்போ மறக்காமல் 1 கழிச்சிடுங்க. ஏன் கழிக்கணும் அப்படின்னா இங்கே தண்ணி வெளியேறுது. ஸோ வெளியேறுற தண்ணிக்கு நம்ம கழிக்கணும். அப்போ 3 - 1 2. அப்போ நாம் இங்கே கீழே போட வேண்டிய நம்பர் 2. இப்போ இதை நாம் அடிக்கலாம். 2 2 4, 2 2 4, பாக்கி 1. ஸோ 1/2. அப்போ 22 1/2 மணி நேரம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே கணக்கை நார்மல் மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இரண்டு எண்ணையுமே தலைகீழாக எழுதிக்கிறேன். 15 தலைகீழாக எழுதுனா 1/15, 45 தலைகீழாக எழுதுனா 1/45. 15 அப்படிங்கிற நம்பர் தண்ணியை தொட்டியில் நிரப்புது. 45 அப்படிங்கிற நம்பர் தண்ணியை தொட்டியிலேருந்து வெளியில் அனுப்புது. ஸோ நாம் 45ங்கிற நம்பர்கிட்ட மைனஸ் போடணும், ஏன்னா அது வெளியில் அனுப்புது. இப்போ நமக்கு பின்ன எண்ணினுடைய பகுதி ஒன்றா இல்லை, ஆனால் இந்த நம்பர் மடங்கு. அதனால் பகுதியை ஒன்றா மாற்றுறதுக்காக நான் 15 3ஆல் பெருக்கிக்கிறேன். கீழே 3 பெருக்கினா மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 1 3 3, -1 அப்படியே இருக்கட்டும். கீழே ரெண்டு இடத்துலையுமே 45ங்கிறனால அப்படியே 45 போட்டாச்சு. 3 - 1 2, கீழே இருக்கிறது 45. இது அப்படியே தலைகீழாக எழுதணும். தலைகீழாக எழுதுனா 45/2. இதை அடித்து போட்டால் நமக்கு ஆன்சர். ஸோ 2 2 4, 2 2 4, பாக்கி 1. ஸோ 22 1/2 மணி. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். குழாய் ஏ ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்புகிறது. குழாய் பி அந்த தொட்டியை 24 மணி நேரத்தில் காலி செய்கிறது எனில், இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை முழுவதும் நிரப்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இங்கே கொடுத்துருக்க இரண்டு என்ன பாருங்க, 6 இருக்கு, 24 இருக்கு. 6 அப்படிங்கிறதோட மடங்கு தான் 24. ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் பெரிய நம்பரை மேலே போடணும். கீழே வகுக்க வேண்டிய நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு 6ஆல் 24 அடிக்கணும். 6 4 24. அதிலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 4 - 1 3.
அப்போ நான் வகுக்க வேண்டிய எண் 3. இப்போ இதால் நான் வகுத்துட்டேன்னா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். 8×3 24. ஸோ 8 மணி நேரம், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இதே கணக்கை நார்மல் மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மல் மெத்தடில் போடுறதுக்கு 6 தலைகீழாக எழுதணும், 24 தலைகீழாக எழுதணும். நாம் ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ் போடணும். 6 24 மாற்றணும் அப்படின்னா 4ஆல் பெருக்கலாம். அப்போ மேலே ஒரு நாள் 4 -1 அப்படியே இருக்கும், கீழே 24. 4ல் 1 போச்சுன்னா 3, ஸோ கீழே 24. இதை அடிக்கலாம். 1 3 3, 8×3 24. ஸோ 1/8 தலைகீழாக எழுதுனா 8. ஸோ 8 மணி நேரம் ஆகும். இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். குழாய் ஏ ஒரு தொட்டியை 8 மணி நேரத்தில் நிரப்புகிறது. குழாய் பி அந்த தொட்டியை 16 மணி நேரத்தில் காலி செய்கிறது எனில் 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை முழுவதும் நிரப்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே இருக்கிற நம்பர் 8ம் 16ம். 16ங்கிறது 8னுடைய மடங்காக இருக்குது. ஸோ பெரிய நம்பரை அப்படியே எழுதிப்போம். 8ஆல் 16 அடித்தோம்னா 2 கிடைக்கும். நாம் கண்டிப்பாக 1 கழிக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. 1ஆல் 16 வகுத்தோம் அப்படின்னா 16 தான். ஸோ 16 மணி நேரம், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இதே கணக்கை நார்மல் மெத்தடில் போடலாம். 8 அப்படிங்கிறத தலைகீழாக எழுதிக்கோங்க, 16 அப்படிங்கிறதையும் தலைகீழாக எழுதிக்கோங்க, நடுவில் மைனஸ் போட்டுக்கலாம். 8 16 மாற்றணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். 2 2, -1, கீழே ரெண்டுமே 16 தான். அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஸோ 1/16. 1/16 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 16. ஸோ இங்கே 16 மணி நேரம் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். கொடுத்துருக்கிற 2 நம்பரை தலைகீழாக எழுதி கடிச்சு போட்டோம் அப்படின்னா நார்மல் மெத்தடில் போட்டுடலாம். அப்படி இல்லையா, ஷார்ட்கட்டில் போட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நேரம் மிச்சமாகும். நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்காக இதோ இந்த 2 கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த 2 கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.